லாக்கர்ல இருக்கிற கோல்டு ஜுவல்லரி நீங்க சேஃப் நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா கோல்டு ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேல்யூ வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு பவுன் கிட்டத்தட்ட 50,000 இருந்த பவுன் வந்து 1 லட்சம் தாண்டிடுச்சு. உதாரணத்துக்கு ஒரு 50 பவுன் வச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய். ஒரு லாக்கர்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு, ஒருவேளை ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டி வந்து அந்த லாக்கர் வந்து உடைஞ்சு போச்சு, இல்ல உடைச்சிட்டாங்க, இல்ல தண்ணி வந்துருச்சு, அவங்க வந்து திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்க மினிமமா ஒரு கிட்டத்தட்ட நீங்க கட்டுற வாடகைக்கு 5 or 10 டைம்ஸ், அதாவது உதாரணத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் வாடகை கட்டுறீங்கன்னா 50,000 இல்ல 1 லட்சம் ரூபாய் தான் உங்க இன்சூரன்ஸ் காசு கொடுப்பாரு. நீங்க உள்ள வச்சிருக்கிற இந்த லட்சக்கணக்கான நகைக்கான வேல்யூ 0 ஆயிடும். சோ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப் சொல்றேன். ரொம்ப கம்மியான செலவுல நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். லாக்கர்ல வைக்கிற ஜுவல்லரிக்கு கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா ரொம்ப கம்மியான சார்ஜ்ல நீங்க சேஃபா இருக்கலாம். உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுக்க சொன்னீங்கன்னா அதிகபட்சம் 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரை பிரீமியம் ஆகவே ஆகாது. ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா உங்களோட பிரீமியம் வந்து 25,000 rupees வருஷத்துக்கு ஆகும். 25,000 செலவு பண்ணி உங்களோட 50 லட்சம் பொருளை வந்து சேஃபா பண்ண முடியும்னா நீங்க இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. கம்மியான பட்ஜெட்ல நீங்க சூப்பரான கோல்டு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். உங்க ஜுவல்லரி நீங்க சேஃபா வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸுக்கு என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்டு 1998 எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.